Hello friends, welcome to GG Studies. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம திரும்பவும் கனமழையானது தொடரும் அப்படினு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையத்துல இருந்து புதுசா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. சோ எத்தனை நாட்களுக்கு மழை இருக்கு, எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்திடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும். இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்துல பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாகும் அப்படினு எதிர்பார்த்த அந்த நிலையில பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படினு சொல்லிட்டு நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. சோ நாளைக்கு 23 மாவட்டங்களுக்கு அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. சோ எந்தெந்த மாவட்டம் அப்படின்றதை இந்த வீடியோல பார்த்திடலாம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர் இந்த மாவட்டங்களுக்கும் கடலூர், நாகைப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், ராணிப்பேட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, திருவாரூர், திருவண்ணாமலை, திருச்சி, புதுக்கோட்டை, பெரம்பலூர், விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கும் நாளை கனமழையானது இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்திலிருந்து தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இதனால பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை அறிவிப்பானது முன்கூட்டியே வெளியிடப்படும் அப்படின்றது. ஸோ உங்களோட மாவட்டத்தில் மழை இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற நவம்பர் 22ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி உருவான அடுத்த 48 மணி நேரத்தில் வடமேற்கை நோக்கி நகர்ந்து போகலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நாளை முதல் அடுத்த 10 நாட்களுக்கு மிக கனமழையானது தொடரும். அதே மாதிரி ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் ஆனதும் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ விடுமுறை அறிவிப்பை எதிர்பார்த்துட்டு இருக்க எல்லா மாணவர்களுக்குமே ஹாப்பியான நியூஸ் வெளியாக போகுது. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.